அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தால்தான் ஒவ்வொரு மொழியையும் பாதுகாக்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை காரணம், அடிப்படை பாதுகாப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்த அரசியலமைப்பு சட்டம். விடுதலை சிறுத்தைகளின் வருகைக்கு பிறகு கருத்தியல் தளங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். 5 மிக முக்கியமான முழக்கங்களை வைத்து கொடியை உருவாக்குகின்ற போதே நீலத்தையும் சிவப்பையும் சரியாக சமமாக கொடியிலே வடிவமைப்பு செய்து, நீலம் உழைக்கின்ற மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய போராளிகளை குறிக்கும் என்று நீலத்தோடு சிவப்பை இணைத்த முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற ஒரு வரலாற்று பதிவும் அந்த கொடியிலே இருக்கிறது. நடுவில் நட்சத்திரம், விண்மீன், 5 மிக முக்கியமான முழக்கங்கள்: சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, வர்க்க எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று மிக முக்கியமான 5 முழக்கங்களை முன்வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால்தான் தமிழ் தேசியம் என்கின்ற பார்வையில் ஜனவரி 25ஆம் தேதி மொழி போராட்டத்தில் மாண்டுமடிந்த போராளிகளுக்கு அந்த அவர்களின் நினைவு நாளை திராவிட இயக்கங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் நடத்தி வந்தன. திராவிட இயக்கங்களை தாண்டி மொழி போராளிகளுக்கு இயக்கம் கண்ட, மொழி போராளிகளின் நினைவு நாளை நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடத்துகின்ற ஒரு அம்பேத்கர் இயக்கம் தமிழகத்தில் இருக்கிறதென்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் மொழி அடிப்படையில் மொழி உரிமைக்காக போராடிய, மொழியின் உரிமைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த போராளிகளை நினைவுகூரக்கூடிய அந்த நாளை திராவிட இயக்கங்களை தாண்டி ஒரு அம்பேத்கர் இயக்கம் கொண்டாடி வருகிறது. அதிலும் ஒரு வரலாற்று பதிவு, மிக மிக முக்கியமான வரலாற்று பதிவு இருக்கிறது. ஏனென்றால் அதை வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கின்றது. மொழி போராளிகள் யார் என்றால் தாளமுத்து நடராசன் என்கின்ற பதிவுதான் தமிழ்நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாய் சொல்லி வந்தது. தாளமுத்துவும் மொழிக்காக இறந்தவர்தான், நடராஜனும் மொழிக்காக உயிரை பறிகொடுத்தவர்தான். அந்த உயிர் பெரிய உயிர், இந்த உயிர் பெரிய உயிர் என்றல்ல, இரண்டும் உயிர்தான், இருவரும் போராளிகள்தான், மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள்தான். ஆனால் யார் முன்னால் இறந்தார், யார் பின்னால் பலியானார் என்பதுதான் வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டியது. திராவிட இயக்கத்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது 90களுக்கு முன்னால் தமிழ்நாட்டு அரசியலில் இயக்கம் கண்டவர்களாக இருந்தாலும் சரி, தாளமுத்து நடராஜன் என்கின்ற பெயர்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் வருகைக்கு பிறகு நடராஜன் முதல் களப்பணியானவர். அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த, தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு போராளி. எனவே மொழி போராட்டத்தில் முதலாவதாக பலியான நடராஜன் பெயரை தான் பதிவு செய்ய வேண்டும் என்று நடராஜன் தாளமுத்து என்கின்ற ஒரு பதிவை விடுதலை சிறுத்தைகள் வெளியிட்டோம். அதை காலப்போக்கில் அரசு ஏற்றுக்கொண்டது. நீண்ட நெடுங்காலமாய் தாளமுத்து நடராசன் என்கின்ற அந்த வரலாறை நடராசன் தாளமுத்து என்று உண்மையான வரலாறை எடுத்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களின் மறைக்கப்பட்ட வரலாறுகளாக இருந்தாலும், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளாக இருந்தாலும், அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் மொழி தேசியத்திலும் எந்த அளவிற்கு களப்பணி ஆற்றுகின்றது, விழிப்பாக இருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் சான்றுகள். இது குறித்து நாம் தகவல்களை சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமாக சொல்ல இயலும். நான் 5 நிமிடத்திற்குள் 7 நிமிடத்திற்குள் ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்று தகவலை உங்களிடையே பரிமாறி வருவதனால் மொழி தேசியத்தில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருக்கு ஒரு தெளிவான பார்வை, ஒரு நேரான ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறது என்கின்ற அந்த அடிப்படையில் மொழியை பாதுகாக்கக்கூடிய அதே வேளையில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தால்தான் ஒவ்வொரு மொழியையும் பாதுகாக்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை காரணம், அடிப்படை பாதுகாப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்த அரசியலமைப்பு சட்டம். இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி நாட்டை ஆள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இங்கே மொழி தேசியம் சிதைக்கப்படும்.
மதவழி தேசியம் கையிலே தூக்கி நிறுத்தப்படும். ஹிந்தியை முதன்மைப்படுத்துவார்கள், சமஸ்கிருதத்தை முதன்மைப்படுத்துவார்கள், இந்தியாவிலே இருக்கக்கூடிய பிற தேசிய மொழிகளை பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள், அல்லது அது எழுச்சி பெறாமல் தடுத்து விடுவார்கள். அப்படி தடுப்பார்களே ஆனால் இங்கே நம்முடைய போராளிகள், மொழிக்காக மாண்டு மடிந்த போராளிகளின் வரலாறு சிதைக்கப்படும். எனவே அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பில்தான் மொழியையும் பாதுகாக்க முடியும். அந்த அடிப்படையில் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கட்டில் இருந்து இறக்க வேண்டும் என்பதை சொல்லி நாளை ஒரு வரலாற்று தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெல்லும் ஜனநாயகம். Subscribe for more sounds.